ரஞ்சினி, இன்னைக்கு என்ன குழம்பு? பிஞ்சு கத்திரிக்காய் வீட்டில் இருக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிடலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்க்காக வயலட் கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். தக்காளி, அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் துருவல், பெருஞ்சீரகம், பட்டை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இரும்பு கடாயில் தான் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி மிளகாய் வத்தல், மல்லி, சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி, அப்புறமா நம்ம துருவி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை ஒன்று தான் சேர்க்குறோம், சின்னதாக. ஏன்னா ரொம்ப அதிகமாக பட்டை சேர்க்கும் போது நமக்கு குழம்போட டேஸ்ட் மாறிடும். இஞ்சியும் அளவாக ஒரே ஒரு துண்டு தான் சேர்த்துருக்கோம். இந்த டைப்பில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டும் ரொம்ப அளவாக இருந்தால் போதும். தக்காளி நான் ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். இப்போ எல்லாம் வதங்கின பிறகு ஆற வச்சிடலாம். மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் மிளகாத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் ஆற வச்ச பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிருக்கோம். அப்படியே கத்திரிக்காவை போட்டு லேசாக வதக்குறோம். கத்திரிக்காய் ஒரு 3/4 வேக்காடு வந்த பிறகு மசாலாவை மேலே போட்டு கொஞ்சம் நேரம் தம் பண்ணுறோம். நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி இதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரை நல்லா அலம்பிட்டு இதோடு சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். தோலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த கத்திரிக்காவை நம்ம எல்லாருமே செஞ்சு சாப்பிட்ணும். அதுவும் இரும்பு சட்டியில் இந்த மாதிரி நல்லெண்ணெயோடு சேர்த்து குழம்பா செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு நிறைய ஆரோக்கியத்தை தரும். இறக்கும் போது வெல்லம் சேர்த்துக்கோங்க. அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.